இயேசு அதான் நம்ம கற்றுக் கொடுத்தார். தீமை செய்கிறான் யூதாசு, ஆண்டு சொல்ல, சிநேகிதனே, இதை விட ஒரு பெரிய நன்மை என்ன வேணும்? துரோகியா இருந்த ஒருவனை சிநேகிதனே என்று அழைக்கிறார், அன்பு காட்டினார் பாருங்க, அதான் அந்த நன்மை. பேதுரு மறுதளிச்சிட்டாரு, இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவனை தேடி போய், என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் வீட்டு ஓடி போனவங்களுக்கு நன்மை செய்கிறார் பாருங்க. இயேசுவை பிடிக்க வந்து அபாண்டமான பழி சுமத்தி அவரை பிடிச்சு அவமானப்படுத்தின அழிச்சிடணும்னு வர்றாங்க. அப்பொழுது பிரதானாசருடைய வேலைக்காரன ஒரு பட்டைத்தால வெட்டி காது துண்டா போயிற்று. இயேசு உடனே என்ன பண்ணாரு? அதை எடுத்து ஒட்ட வைத்து அவனை சுகமாக்கினார். ஹீலிங். அந்த மாதிரி துன்பப்படுத்துகிற நேரத்துல கூட நன்மை செய்தார். இப்ப அவன் மனசு எப்படி இருந்திருக்கும் இல்ல? யோசித்து பாருங்க. இயேசுவை கைது பண்ணி கொண்டு போறாங்க. அவரை கொடுமைப்படுத்தும் போல அவருடைய மனசாட்சி அவனை வாதிச்சு, ஐயோ இவ்வளவு நல்லவர், எனக்கு நன்மை